இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற கூட்டங்கள் பல்வேறு இடங்களில் நடைபெறுகிறது என்று சொன்னாலும் நமக்கான பெருமை, ஏன் எனக்கான பெருமையாக நான் பார்ப்பது, மேடையில் இன்னன்னார் வாழ்த்தினார்கள், இன்னின்னார் தலைமையில் கூட்டம் நடந்தது என்பதெல்லாம் தாண்டி இங்கே ஒரு முழு உருவ சிலையாக நின்று நம்மளை வாழ்த்துகின்ற கலைஞருடைய தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்கின்ற பெருமையோடு தான் இன்றைக்கு உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக மேடை ஏறிய பொழுது தந்தை பெரியாருக்கு மலர் தூவினோம், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், இனமான பேராசிரியருக்கு மலர் தூவி எங்களுடைய வணக்கத்தை நாங்கள் தெரிவித்தோம். இதில் நாங்கள் மலர் தூவி அந்த வணக்கத்தை தெரிவித்ததை காட்டிலும் எங்களுடைய சகோதரி கயல்விழி செல்வராஜ் அந்த மலரை தூவிய பொழுது, பெரியாருக்கு தூவிய பொழுது அண்ணா அதை பார்க்க இல்லையே என்ற ஏக்கம் எனக்கு இருந்தது. அண்ணாவிற்கு அந்த மலரை அவர் தூவிய பொழுது முத்தமிழர் கலைஞர் அதை பார்க்கவில்லையே என்று தோன்றியது. கலைஞர் அவருக்கு அந்த மலரை அவர் தூவிய போது நம்முடைய இனமான பேராசிரியர் அதை பார்க்கவில்லையே என்று தோன்றியது. இனமான பேராசிரியருக்கு அந்த மலரை அவர் தூவிய பொழுது இங்க இருக்கின்றவர்கள் ஒட்டுமொத்த உருவாக இந்த இயக்கத்தை தூக்கி பிடித்த கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் உங்களுடைய உருவாக இன்னைக்கு நாம் அனைவரும் அவரை பாராட்டுகிறோம் என்று சொன்னால், இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த நாட்டை வழிநடத்துகின்ற அந்த விதம் என்று நாம் பெருமையோடு சொல்லலாம். இந்த கூட்டத்திற்கு வருவதற்கு முன்பாக நேற்றே நம்முடைய மாண்புக்கு அமைச்சரிடம் சொன்னேன். நேற்று நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்திலே உரையாற்றிய அந்த உரையை அவர் நிகழ்த்தி முடித்த பிறகு ஏறத்தாழ 26 நிமிடம் அந்த உரையை நிகழ்த்தினார். நிகழ்த்தி முடித்தவுடன் நான் அண்ணனிடம் சொன்னேன், அண்ணன், இனிமேல் இந்த கூட்டத்திற்கு நாம் என்ன பேச போகிறோம், அனைத்தையும் தெல்ல தெளிவாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த சட்டமன்றத்திலே உரையாற்றி விட்டு சென்றிருக்கிறார் என்று சொன்னேன். இன்றைக்கு அதை வலியுறுத்தி தான் இன்றைக்கு உரையாற்றியவர்கள் எல்லாம் நம்முடைய திராவிட மாடல் அரசு கொண்டு வந்த திட்டங்கள், பாரதிய ஜனதா நம்ம எப்படியெல்லாம் வஞ்சித்தது, அதற்கு உறுதுணையாக அதிமுகவை சார்ந்திருக்கின்றவர்கள் தங்களுடைய பதவியை காப்பாற்றினால் மட்டும் போதும் என்று மாநில உரிமைகள்லாம் எப்படி விட்டுக் கொடுத்தார்கள் என்பதை இங்கே அழகாக இங்கே எடுத்து சொன்னார்கள். நம்முடைய தலைவர் அவர்கள் நேற்று கூட கடிதம் எழுதினார். இன்றைய முழக்கம் என்பது நாவே வெற்றி முழக்கம் என்கின்ற தலைப்பில் அந்த கடிதத்தை எழுதினார். எழுதும்போது அதில் தெளிவாக சொன்னார், நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் என்பது என்ன, ஏறத்தாழ ஜனநாயகத்தினுடைய வேரில் வெந்நீரை நாம் பாடம் சொல்லி தர வேண்டும் என்று சொன்னால், தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், உங்களுடைய வாக்கு தமிழ்நாட்டை காப்பதற்காக மட்டும் இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்தமாக இந்தியாவை காக்கக்கூடிய வல்லமை பெற்றிருக்கின்ற ஒரு மாநில அரசு எது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கின்ற நமது அரசு தான் என்று அதிலே அவர் சொல்லுகிறார். சொல்லுவோம், எள்ளி நகையாடுகிறார்கள். மாநில அரசாங்கம் உங்களால் மாற்றிட முடியுமா என்று நான் அவர்கள் சொல்லுகிறேன். நம்முடைய தலைவருடைய குரலாகவே நான் சொல்லுகின்றேன், எங்களுடைய உடன்பிறப்புகள் இருக்கின்ற அந்த கொள்கை பலமும் உள்ள வலிவும் இருக்கின்ற வரையில் உங்களை நாங்கள் தூங்க விட மாட்டோம், உங்களை நாங்கள் அச்சப்படுத்திக் கொண்டே இருப்போம். அந்த அச்சத்தின் ஒரு பிரதிபலிப்பு தான் இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கு சென்றாலும், அது மோடி அவர்களாக இருந்தாலும் சரி, அமித்ஷா அவர்களாக இருந்தாலும் சரி, நட்டா அவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய அரசை, நம்முடைய தலைவர்களை, நம்முடைய இயக்க தோழரை பற்றி பேசாம எங்கேயும் அவங்களால தூங்க முடியல, பயப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு அதை கொண்டு வந்திருக்கிறார். பொதுவாக நம்மை நேருக்கு நேர் அவர்களால் எதிர்க்க முடியவில்லை என்று சொன்னா அவங்க கையில் எடுக்கிற ஆயுதம் எது தெரியுமா? இன்கம் டாக்ஸ், சிபிஐ, அமலாக்கத்துறை, இடி, இதுக்கெல்லாம் பயந்தவங்களா நாம? அதை தான் நம்முடைய மாண்புக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார், இது இயக்கத்தினுடைய தொண்டன் மட்டுமல்ல, தொண்டன் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளை கூட உங்களை பார்த்து பயப்படாது என்று அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட வலுவான கட்டமைப்பை கொண்டிருக்கின்ற இயக்கம் நம்முடைய இயக்கம். ஜனநாயகத்திற்கு என்றைக்கெல்லாம் ஒரு பேர் ஆபத்து வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் முதல் குரல் கொடுக்கின்ற மாநிலம், முதல் குரல் கொடுக்கின்ற மாநில கட்சி எது என்று சொன்னால் தமிழ்நாடும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெருமை நமக்கு என்றைக்குமே உண்டு. இந்த 2024 தேர்தல், இந்த தேர்தல் என்பது எதை சார்ந்து, இந்த களம் என்பது எப்படி அமைந்திருக்கின்றது, இந்த தேர்தல் என்பதை எதையெல்லாம் நமக்கு நினைவூட்டுகிறது என்று சொன்னால், இனி வருங்காலத்தில் தேர்தல் என்ற முறையே இருக்குமா இருக்காதா, மக்களுடைய அந்த வாக்குகளுக்கெல்லாம் மதிப்பு இருக்குமா இருக்காதா, அரசியல் சட்டம்
பாதுகாப்பாக இருக்குமா இருக்காதா, ஜனநாயகம் நீடிக்குமா நீடிக்காதா, பன்முகத்தன்மையும் மாநில உரிமைகளும் உயிர்ப்போடு இருக்குமா இருக்காதா என்பதை நிலைநாட்டக்கூடிய தேர்தல் தான் நடைபெற இருக்கின்ற 2024 தேர்தல். ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு டெல்லியில மிகப்பெரிய ஒரு போர்க்களம் மாதிரி இன்னைக்கு காட்சிப்படுத்துறாங்க. அது உரிமைக்கான குரல். உழவர்கள் எல்லாம் இன்றைக்கு டெல்லியை நோக்கி படையெடுக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களை அழைத்து பேச மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக நம்முடைய மோடி அவர்கள் பிரதமர் என்ன பண்றாரு, மாநிலம் முழுவதும் சுத்துறாரு. எதுக்கு சுத்துறாரு? அங்கங்க கோயிலை திறந்து வைக்கிறாரு. கோயிலை திறந்து வைக்க நாங்க வேணாம்னு சொல்றேன். நாங்க ஒன்னும் ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல, கோயிலுக்கு போக கூடாதுன்னு நாங்க சொல்ல மாட்டோம். ஆனால் மக்களுடைய பிரச்சனை என்று வரும்பொழுது, உதாரணத்துக்கு நம்ம வீடே எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டுல இருக்கின்ற இங்க தாய்மார்கள் வந்துட்டு உங்களுடைய பிள்ளை இருக்கிறாரு, நல்லா படிச்சிருக்காரு, உங்களுடைய கனவு இருக்கிறாங்க, வேலைக்கே போறது இல்லை, டெய்லி கோயிலா சுத்திட்டு வராங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ ரொம்ப நல்லவருங்க, கோயிலா சுத்துவாருங்க, சம்பாதிச்சே கொடுக்க மாட்டாருங்க, உட்காந்து சாப்பிடாருன்னு சொல்லுவீங்க. உரிமையோடு திட்ட மாட்டீங்க. ஏன் சும்மா கோயிலுக்கு போறியா நான் வேணான்னு சொல்ல, ஆனா குடும்பத்துக்கு சம்பாதிச்சு போறியான்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற தலைவருக்கே இந்த பொறுப்பு இருக்குது என்று சொன்னால், ஒட்டுமொத்த நாட்டுக்கே மிகப்பெரிய உயரிய பொறுப்பில் பிரதமர் என்ற பொறுப்பில் அமர்ந்திருக்கின்றார். இன்றைக்கு டெல்லி போர்க்களமாக மாறுகின்றது உழவர்களாக என்று சொல்லும் பொழுது, அபுதாபியில அங்க கோயிலை திறந்துட்டு இருக்கிறார். துபாய்க்கு சென்று அபுதாபிக்கு போய் அங்க ஒரு கோயிலை திறந்துட்டு இருக்கிறார். கூப்பிட்டு பேசுறது கூட ஆள் இல்லை. வருகின்ற வண்டிகளை எப்படி வழிமறிக்கிறார்? அங்கே புகை குண்டுகளை வீசப்படுகின்றது, காவலர்கள் மூலமாக அடக்கப்படுகிறார்கள். முள்ளு மெத்த வண்டியெல்லாம் உள்ள வந்த கூட முள்ளு மெத்தையை விரிச்சு போட்டு அந்த வண்டியெல்லாம் வர முடியாம, கார்பரேட்டுக்கு ரத்தன கம்பளம் இருக்கிறீங்க, ஆனா எங்களுடைய உழவர்களுக்கு இது போன்ற முள்மெத்தையை விரித்து அவர்களை அடக்குகின்ற அந்த பணியில் தான் இருக்கீங்களே தவிர, இன்றைக்கு இது போன்ற பயங்கரவாதிகள் யாரு? உழவர்களா இல்ல மத்திய அரசு ஆண்டு கொண்டிருக்கின்ற பாசிச பாஜகவா என்கின்ற கேள்வியைத்தான் இந்த நேரத்தில் நான் எழுப்ப நினைக்கின்றேன். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் ரொம்ப மக்கள் தானே எப்படியா இருந்தாலும் ஓட்டு போடுவாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.